கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே அந்த 6ஆவது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு என்று வேதம் சொல்லு. ஆகையால் ஏற்ற காலம். அப்போ தேவன் உங்களுக்காக ஒரு ஏற்ற காலத்தை ஆண்டு வச்சிருக்கிறான். நான் பொதுவாக சொல்கிற காரியம் எல்லாம் ஒரு வேலை வரணும், ஒரு நேரம் வரணும், எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் தேவன் ஒரு ஏற்ற ஒரு நல்ல காலத்தை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன். அதே போல் கலாத்தியரில் கூட நம்ம வாசிக்கிறோம் 6:9, ஏற்ற காலத்திலே நீங்கள் அறுவடை செய்வீர்கள், அறுப்பீர்கள், பலன் அடைவீர்கள். ஏற்ற காலத்திலே நீங்கள் பலன் அடைவீர்கள். அதே போல் உபாகமத்தில் கூட ஒரு வசனம் அந்த 28ஆம் அதிகாரத்திலே 28 அந்த 12 வாசிக்கிறோம். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது தள்ள பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். வானத்தை திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன். நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள், நீங்கள் கடன் கொடுப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. அப்போது தேவன் கொடுக்கிற அந்த ஏற்ற காலம் நம்மை உயர்த்துகிறது. ஏற்ற காலம் என்பது நல்ல அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும், நல்ல ஒரு பலனை பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏற்ற காலம் என்பது வானத்தை திறந்து தேவன் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு, நீங்கள் கடன் வாங்காதபடி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அளவு கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். அதே போல் ஏசியாவில் 60 அந்த 60:22 வாசிக்கிறோம். அதாவது ஏற்ற காலத்தில் பலத்த ஜாதியாவான், ஆண்டு உங்களை விருத்தி அடைய பண்ணுவார், பலத்த ஜாதியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்போ ஏற்ற காலம் என்பது உங்களை உயர்த்துவதற்கு, நல்ல அறுவடை பலனை பெறுவதற்கு, ஆண்டவர் நல்ல ஒரு நம்முடைய கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதித்து அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை பெரிய ஜாதியாய் பலத்த ஜாதியாய் மாற்றுவதற்காக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான அந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்குற எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.